உலகெங்கிலும் உள்ள டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு வணக்கம். ஆண்களுக்கு பெண்களுக்கும் கூட ஆரோக்கியமான உடல் ரொம்ப 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 முக்கியம். செக்ஸு நீங்கள் நல்லா இருக்கணும்னா உங்கள் மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும். நாங்கள் இப்படி சொல்லுவோம், உங்கள் ஆணுறுப்பினுடைய விரைப்புத்தன்மை தான் ஆணுக்கு அவனுடைய ஹெல்த்து, உடல் மன ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கும். ஒரு ஆணுறுப்பில் விரைப்புத்தன்மை சரியா இல்லைன்னா அவருக்கு உடல்லையோ இல்லை மனதிலையோ பிரச்சனை இருக்குது. பீனிஸ் இஸ் த பேரோமீட்டர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஒரு ஆணுக்கு விரைப்புத்தன்மை நல்லா இல்லைன்னா உடல்லையோ இல்லை மனதிலையோ இல்லை ரெண்டுலேயுமே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஆணுறுப்பினுடைய விரைப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். அப்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ், என்னென்ன காரணிகள் இதை பாதுகாக்குது? ஒரு 10 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று ஏன்னு சொல்கிறோம், அப்ஸ்டைன் ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங். கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியவை சிகரெட்டு, மது. இப்போ அது நம்ம நாகரிகம்னு எடுத்துக்கிட்டு அந்த பாய்சன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். நீங்கள் முன்னாலெல்லாம் ரெட் ஒயின் கொஞ்சம் குடித்தா நல்லதுன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ உலக சுகாதார நிறுவனம் தெளிவாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எவ்வளவு ஒயின் குடித்தாலும் அது கெடுதல் தான். தெளிவாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. முன்ன மாதிரி இருந்த நன்மைகள் எல்லாம் இப்போ அந்த சந்தேகமே இல்லாமல் சொல்லிட்டாங்க. ஆல்கஹால் வேண்டாம், சிகரெட்டு கண்டிப்பாக ஆபத்து. 3000 கெமிக்கல்ஸ் இருக்குது. அதில் கேன்சர், ஆண்மை குறைவு, ஹார்ட் அட்டாக், ஏராளமான பிரச்சனைகள் வரலாம். பி பிஎம்ஐ, உடல் எடை கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக மெயின்டைன் பண்ணணும். பிஎம்ஐன்றது ஹைட்டுக்கு ஏற்ற உடல் எடை இருக்கணும். ஹைட்டு உடல் எடை அந்த பிஎம்ஐ கணக்கு பண்ணும்போது 18லேருந்து 24.9 வரைக்கும் இருக்கலாம் பிஎம்ஐ. அதுக்கு மேலே நீங்கள் போகும்போது உடல் பருமன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு மேலே 30க்கு மேலே போனீங்கன்னா மார்பிட் ஒபிசிட்டி, ரொம்ப குண்டாக இருக்கிறீங்க, ஆபத்தான குண்டு, இதெல்லாமே உங்கள் வாழ்நாளை குறைக்கும். நம்ம பெல்ட்டுடைய அளவு பெருசாக வாழ்நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போது பெல்ட்டோட அளவு சரியாக இருக்கணும். அடுத்ததாக சர்க்கரை, பிபி எல்லாம் இன்னைக்கு எல்லாருக்கும் வருது, ஒரு கட்டத்தில் வரும். ஏன்னா நம்ம உணவு, மன அழுத்தம், பல்வேறு பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு நமக்கு அப்படி மாறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் வருடங்களுக்கு முன்பு நாம் சிம்பன்சியிலிருந்து பிரிஞ்சு வெளியே வரோம். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் வருடங்களுக்கு முன்பு சமீப காலத்தில் வாழ்ந்த மனிதன் கிட்டத்தட்ட 10,000 வருடங்களில் தான் நம்ம விவசாயம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது வரைக்கும் ஒரு மனிதன் இறை தேடுவது என்பது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடணும். தோராயமாக பல்வேறு ஆய்வுகள் அதை பார்த்துருக்காங்க. இறை தேடுவதற்கு அவ்வளோ ஓடணும் மனிதன், விலங்குகளை விரட்டி கொண்டு ஓடணும். அப்படி வேலை செய்வதற்காக படைக்கப்பட்டது. அப்புறம் விவசாயம்னு வரும்போது ஒரு நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போனாங்கன்னா நைட்டு பொழுது சாயிற வரைக்கும் வேலை செய்யணும். 12 மணி நேரம் கடுமையான வேலையில் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்ம எல்லாருமே உட்கார்ந்து தான் வேலை செய்கிறோம். நம்ம 10 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்கிறோம்னாலும் டேபிளில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் செய்கிறோம். கடுமையான உடல் உழைப்பு என்பது கிட்டத்தட்ட நம்ம அதிலேருந்து வெளியே வந்துட்டோம். அப்போது நமக்கு நம்ம உடல் உடல் உழைப்புக்கானது. அதுக்காக எக்ஸசைஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அப்போது அது குறையும் போது சர்க்கரை, பிபி அதெல்லாம் வரத்தான் செய்யும். வாழ்வியல் மாற்றங்களால் மன அழுத்தம் இப்போ ரொம்ப ஆயிடுச்சு எப்போதையும் விட. அப்போது கண்ட்ரோல் பிபி, சுகர், உடல் எடையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நார்மலாக்குங்க. டயட், நிறைய கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளை நம்ம நிறைய எடுக்கிறோம். 3 வேளையும் சாதம், இட்லி, தோசை, அதே மாதிரி இன்றைக்கி சாக்லேட் கொண்டாடு, அந்த மாதிரி சாக்லேட்டு, நிறைய ஐஸ்கிரீம்ஸு, நிறைய விஷயங்களை இப்போ எடுத்து
கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளையும் கொழுப்பு உள்ள உணவுகளையும் நிறைய எடுக்கிறோம். டயட்டில் வந்து நம்ம நிறைய எடுக்க வேண்டியது காய்கறிகள், பழங்கள் நிறைய எடுக்கும்போது நிறைய நன்மைகள் இருக்குது நம்ம உடம்புக்கு. ஸோ எக்ஸசைஸ் நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தோம். எக்ஸசைஸ்க்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம உடம்பு அதுக்கானது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீக் ஆகிடுவீங்க. எக்ஸசைஸ் பண்ணாதவங்க சீக்கிரம் இறந்து போயிடுவாங்க. கடுமையான எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கலாம். இல்லை ஒரு வயசாகிடுச்சின்னா ஒரு 6,000 அடிகளாவது நடக்கணும். ஒரு ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் கொஞ்சம் ஜிம்மில் ஒரு 10-15 நிமிடம், அரை மணி நேரம் பண்ணோன்னா நல்லது. ஒரு மினிமம் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் தசைகள் வலுவடையும். தசைகள் வச்சு உங்கள் ஆயுளை சொல்ல முடியும். நீங்கள் எவ்வளோ நாள் இவர் இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியும். ரொம்ப நம்ம மிஸ்டர் மெட்ராஸாக இருக்க வேண்டியதில்லை. ஆனால் ஓரளவுக்கு வலிமையோடு இருக்கிறது நல்லது. 10,000 அடிகள் நடக்கிறது நல்லது. ஃப்ரீக்வன்சி ஆஃப் செக்ஸ் வாழ்நாளை அதிகமாக்குது. நீங்கள் செக்ஸ் ரெகுலராக பண்ணுறவங்க 4 வருடங்கள் அதிகமாக வாழ்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சிந்தனைகள், எண்ணங்கள் இல்லை, ஆராய்ச்சிகளுடைய முடிவுகள். இதுக்கான ஆய்வுகள் இருக்குது. 4.5 வருடங்கள் அதிகமாக நீங்கள் ரெகுலராக வாரத்துக்கு 3 முறை 2 முறை செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் 4.5 வருஷங்கள் அதிகமாக வாழ்கிறீங்க. அது ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் செக்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் செக்ஸ் 3 to 4 டைம்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. கருத்தரிக்கிற வாய்ப்பும் அதிகம் நிறைய செக்ஸ் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி க்ரீன் டீ, ஜி ஃபார் க்ரீன் டீ. க்ரீன் டீயுடைய நற்குணங்கள் நிறைய ஆய்வுகளில் பேப்பர்ஸ் நிறைய வந்துக்கிட்டு இருந்து ஒரு இடத்துல. ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதனுடைய முக்கியத்துவம் நிறைய உலகம் முழுவதும் அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது. க்ரீன் டீயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம உடம்புல இருக்க பல்வேறு டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுது. கெட்ட பொருட்களை ரிமூவ் பண்ணுறதுல அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. க்ரீன் டீயில் அது ரொம்ப முக்கியம். ஒரு காலையில் நைட்டு 2 வேளை நீங்கள் க்ரீன் டீ சாப்பிட்றது உடலுக்கு நல்லது. அதில் பல்வேறு ஆய்வுகளில் அதை நிரூபிச்சிருக்காங்க. இப்போ கேப்சூலாகவே கிடைக்குது. க்ரீன் டீ நம்ம சாப்பிடக்கூடிய பல்வேறு சத்து மருந்துகள்லையும் அந்த க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்டை கொஞ்சம் சேர்க்குறாங்க. இது ஒன்று. அடுத்து ஒன்று, சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமாக, ஹாப்பினஸ். பல நேரங்களில் எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பழைய நடந்து போன விஷயங்களில் கவலைப்படுவாங்க. இது இப்படி பண்ணியிருக்கலாம், அதை இப்படி பண்ணியிருக்கலாம், இதை பண்ணாமல் விட்டோமே, இதை இப்படி பண்ணி தப்பாக பண்ணிட்டோமே, கவலைகள். எதிர்காலத்தை பற்றிய பயங்கள். நாளைக்கு இது இப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோ, இது தப்பாயிடுமோ. கடந்த காலத்தை பற்றிய குற்ற உணர்வு, எதிர்காலத்தை பற்றிய பய உணர்வு, இந்த ரெண்டுமே சந்தோஷத்திற்கு எதிரி. நடைக்கிற காலங்களில் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த நிமிஷத்தில், அதை என்ஜாய் பண்ணி நம்ம பண்ணும்போது பல்வேறு நெகட்டிவான தாட்ஸை விட்டுறலாம். அதுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அதில் விஷயம். அது கற்றுக்கொள்ள நம்ம இப்போ நமக்கு கொஞ்சம் மனம் சோர்வாக இருந்ததுன்னா நம்ம யோசிக்கணும், என்ன மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குன்னு. யோசிச்சோன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓ நம்ம இதை பற்றி நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கோம். அந்த கவலையிலேருந்து நம்ம வெளியே வர முடியும். அல்லது அதுக்கு கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த உலகத்தில் தனியாக இல்லை, நிறைய பேர் உதவிக்கு இருக்கிறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க மருந்துகள் மூலமாக, ஆலோசனைகள் மூலமாக மாற்ற முடியும் ஹாப்பினஸ். அதே மாதிரி அடுத்து இன்சோமினியா. வந்து இன்சோமினியான்னு சொல்கிறோம், HI. தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. இளைஞர்கள் ஒரு 16-17 வயசுலேயே தூக்கம் இல்லாதவங்க நிறைய வர்றாங்க. அது வயசாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப காமன். அப்படிலாம் இருந்ததுன்னா நல்ல மருந்துகள் இப்போ இருக்குது. சில விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. மெலட்டோனின் என்ற ஹார்மோன் தான் நம்ம தூக்கத்தை உருவாக்குது மூளையில். நல்லா எல்லாத்தையும் அடைச்சிட்டு லைட்டெல்லாம் ரூமில் ஆஃப் பண்ணிவிட்டு செல்ஃபோனையும் ஒரு 1 hour பார்க்காம கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோன்னா இயல்பாகவே மெலட்டோனின் மூளையிலேருந்து சுரக்கும், தூக்கம் வரும். இப்போது மெலட்டோனின் மருந்தாகவே கிடைக்கிது, விட்டமினாக கிடைக்கிது. அதை போட்டோன்னா கரெக்டாக 1 hourல தூக்கம் வரும், டக்குன்னு தூங்கிடணும். இந்த மெலட்டோனின் ஒரு அற்புதமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அது மாதிரி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. அந்த மருந்து நம்ம எடுத்துக்கலாம்.
அல்லது நாம் செல்ஃபோனு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூளையிலேருந்து அதை சுரக்க வைக்கலாம். அது ஒரு அற்புதமான தூக்கத்தை கொடுக்கும். நம்ம லைட்டை போட்டுக்கிட்டு செல்ஃபோனை பார்க்கும்போது என்னென்னா மூளைக்கு ஒரு சிக்னல் போகும். நம்ம பகலில் இருக்கிறோம் அப்படின்ற உணர்வு வரும், மெலட்டோனின் சுரக்காது, தூக்கம் வராது. பல பேர் இது தெரியாதனால நோண்டிகிட்டே இருப்பாங்க, டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க, அதே மாதிரி லைட்டு எரிஞ்சிகிட்டு இருக்கும், ஐபேடு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தூக்கம் சீக்கிரம் வராது. அல்லது நீங்கள் தூக்கம் வரல, உங்களுக்கு வயசானவங்கன்னா மருத்துவர் அணுகி மெலட்டோனின் மாத்திரைகள் கிடைக்குது, விட்டமினாக கிடைக்குது, நல்ல அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பில்லை, அது உடலுக்கும் நல்லது. ஸோ தூக்கம் என்பது ரொம்ப முக்கியம். தூக்கம் என்பது ஏதோ ஒரு ஓய்வுன்னு நினைக்காதீங்க. உங்கள் பாடியை ரிப்பேர் பண்ணுது. பாடி மூளையையும் பாடியையும் ரிப்பேர் பண்ணக்கூடிய டைம் அது. ரீஜெனரேட் பண்ணுது, ரீஸ்டார்ட் பண்ணுது. கம்ப்யூட்டர் நம்ம ஆஃப் பண்ணிட்டு போகிறோம், ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி மூளையை ஆஃப் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பாடிக்கும் ஓய்வு கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு சந்தோஷமான வேலையை நம்ம உற்சாகமாக பண்ண முடியும். தூக்கம் இல்லைன்னா, 2 நாள் தூக்கம் இல்லைன்னா நீங்கள் வேலை செய்ய முடியாது. உங்களால் எதையும் யோசிக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, புதுசாக சிந்திக்கவே முடியாது. ஒரு 10 நாள் தூங்கலைன்னா நம்ம பைத்தியமே பிடிச்சிரும். ஏன்னா மூளை அதற்கான ஓய்வு கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா பழுதடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மனநோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தூக்கம் இல்லைன்னா நீங்கள் மருத்துவர் அணுகுங்க. நல்ல மருந்துகள் இன்றைக்கி இருக்குது என்றைக்கும் விட. அடுத்து ஜங்க் ஃபுட். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் நிறைய நம்ம ஜங்க் சேர்க்குறோம். நிறைய காய்கறிகள், நீங்கள் ஒரு சாப்பிட்ணும், ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா பழங்கள் எடுத்து சாப்பிடுங்க. நிறைய வச்சுக்கோங்க வீட்டில், பழங்கள் சாப்பிடுங்க. நிறைய ஆர்டர் பண்ணி ஏதாவது வெளியேருந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கோம். குறிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை பண்ணுறோம். சிப்ஸு, நிறைய ஐட்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பாட்டில் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றத நிறைய காமனாக பார்க்குறோம். பல நாடுகள் ஆப்பிரிக்கா நாடுகளெல்லாம் போனோம்னா, அமெரிக்காலையும் சரி, உணவுப் பொருளோடு சேர்ந்து பல்வேறு பாட்டில் ட்ரிங்க்ஸையும் சேர்த்தே கொடுப்பான். அது பேக்காகவே கொடுப்பாங்க, நீங்கள் வேணான்னு சொன்னாலும். அது அதே மாதிரி வெளிநாடுகளுக்கெல்லாம் போனோம்னா தண்ணி 1 லிட்டர் வாங்குறதுக்கும் 1 லிட்டர் அந்த பாட்டில் ட்ரிங்க்ஸ் அதில் பாதி விலையாக இருக்கும். 1 லிட்டர் பாட்டில் தண்ணி வாங்கினா அது $2.50. அதே 1 லிட்டரு அல்லது 1/2 லிட்டரு குடிக்கிற அந்த திரவம், அந்த கோக், பெப்சி அந்த மாதிரியான ஐட்டம் வாங்கினோன்னா அதோட காஸ்ட் கம்மியாக இருக்கும். உலகம் முழுவதும் இப்படி தான் இருக்குது. அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கா, அமெரிக்காலெலாம் இது ரொம்ப ரொம்ப காமன். யூரோப்லேயும் இது ரொம்ப காமனாக இருக்கிறத பார்க்க முடியும். ஜங்க் ஃபுட்டை முற்றிலுமாக பெருமளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணலாம். வீட்டில் சமைக்கிற நல்ல உணவு, ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது பழங்கள் சாப்பிடுங்க, காய்கறிகள் சாப்பிட்லாம். நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். இது உங்கள் ஆயில் அதிகமாக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜங்க் நிறைய சேர்க்க அது நம்ம ஆயிலை குறைக்குது. அப்போ இயற்கையான நல்ல உணவுகளை சாப்பிடும்போது we can live longer. டயபெட்டிஸ், பிபி போன்ற நோய்களையும் தவிர்க்கலாம். கேன்சர் போன்ற நோய்கள் வராமலும் தடுக்க முடியும். ஸோ இதுதான் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ரொம்ப விரைப்புத்தன்மை, நல்லா ஆணுறுப்பு நல்ல விரைப்புத்தன்மையோடு இருக்கிறதுக்கான எளிமையான வழி.